ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ எம்டிஎன்ஸ். கண்டமேனிக்கு பைக் ஓட்டுறவங்க மத்தியில் தன்னுடைய பைக்கை நல்லா மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ஆனால் அப்படி நல்லா மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட ஒரு சில மெயின்டெனன்ஸ் விஷயத்தை மறந்து போயிடுறாங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒன்று தான் அவங்களுடைய பைக்கை லூப் பண்ணுறது. அதாவது அவங்களுடைய பைக்குக்கு தேவையான இடங்கள்ல ஆயில் அப்ளை பண்ணுறது. இந்த மாதிரி ஒரு பைக்கில் தேவையான இடங்கள்லாம் நம்ம கரெக்டாக லூப் பண்ணோம்னாலே போதும், நம்ம பைக் தேவையில்லாமல் துருப்பிடிக்கிறத தவிர்க்கலாம். நம்ம பைக்கில் இருக்கிற பார்ட்ஸோடைய லைஃபும் டியூரபிலிட்டியும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். அண்ட் ரொம்ப முக்கியமாக நம்ம பைக் துருப்பிடிக்கிறத தவிர்க்கிறதால ஃபியூச்சரில் நம்ம பைக்குடைய வேல்யூவும் பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பைக்குக்கு எங்கெங்கெல்லாம் கரெக்டாக லூப் பண்ணணும் அண்ட் ரொம்ப முக்கியமாக எப்பப்பெல்லாம் லூப் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி சிங்கிளாக இருக்கிறவங்க கூட கூடிய சீக்கிரமாக கமிட்டட் ஆகிடுவீங்க. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பைக்கை ப்ராப்பராக லூப்ரிகேஷன் பண்ணுறதுக்கு காஸ்ட்லியான எந்த ஆயிலும் வாங்கணும் அப்படின்றதெல்லாம் அவசியமே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் கியர் ஆயிலை பயன்படுத்தினாலே போதும். கியர் ஆயிலை தாராளமாக நம்ம பைக் மேலே பயன்படுத்தலாம். அதனால் எந்த ப்ராப்ளமும் வராது. கியர் ஆயிலை நீங்கள் ஆட்டோமொபைல் ஷாப்பில் கேட்டாலும் கிடைக்கும். அப்படி இல்லைனா கியர் ஆயில் வாங்குறதுக்கான அமேசான் லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ தேவைப்படுறவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. அண்ட் நான் பார்த்தீங்கன்னா இந்த கியர் ஆயிலை ஒரு சின்ன டப்பாவில் போட்டு வச்சிருக்கேன். இந்த டப்பா பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஷாப்லையோ இல்லை ஆட்டோமொபைல் ஷாப்லையோ கேட்டால் கிடைக்கும். இதோட விலை 5 ரூபா தான். இந்த டப்பாவில் ஏன் கியர் ஆயிலை போட்டிருக்கேன்னா, இதை யூஸ் பண்ணி நம்ம பைக்ல பெரும்பாலும் எங்க வேணா வந்து லூப்ரிகேஷன் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ஈஸியா இருக்கும். சோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் இதையே ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க. நம்ம பைக்குக்கு லூப்ரிகேஷன் பண்ண வேண்டிய முதல் இடம் என்னன்னா, நம்ம பைக்ல அதிகமா பயன்படுத்தக்கூடிய கிளட்ச் லீவருக்கும் கிளட்ச் கேபிளுக்கும் தான். கிளட்ச் லீவருக்கு பாத்தீங்கன்னா நீங்க அதோட ஜாயிண்ட்ல மட்டும் ஆயில் அப்ளை பண்ணாலே போதும். ஆனா கிளட்ச் கேபிளுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா லூப்ரிகேஷன் பண்ணணும். கிளட்ச் கேபிளை கொஞ்சம் வெளியே இழுத்து அந்த கேப்லயே வந்து நீங்க சொட்டு சொட்டா வந்து ஆயிலை விடணும். அந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணும்போது கிளட்சை பிடிச்சி ரிலீஸ் பண்ணி நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி டிராப் பை டிராப்பா கிளட்ச் கேபிளுக்கு ஆயில் அப்ளை பண்ணுங்க. ரொம்ப பொறுமையா அப்ளை பண்ணுங்க. ஒரு 5 to 6 டைம்ஸ் இதே மாதிரி பண்ணுங்க. எக்ஸ்ட்ராவா ஆயில் போனாலும் பிரச்சனை கிடையாது. கேபிளோட இன்னொரு வழியா வந்து அந்த எக்ஸஸ் ஆன ஆயில் வந்து வெளியே வந்துரும். சோ முடிஞ்ச அளவுக்கு கிளட்ச் கேபிளுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா இப்ப நான் சொன்ன மெத்தட்ல வந்து ஆயில் அப்ளை பண்ணுங்க. அவசரப்படாதீங்க. பொறுமையா டிராப் பை டிராப்பா வந்து அப்ளை பண்ணுங்க. இந்த மாதிரி கிளட்ச் லீவருக்கும் கிளட்ச் கேபிளுக்கும் நாம லூப்ரிகேஷன் பண்றதால கிளட்ச் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். சோ கிளட்ச் யூஸ் பண்ணும்போது நமக்கு பெயின் எதுவும் வராது. அண்ட் ரொம்ப முக்கியம், கிளட்ச் கேபிளோட லைஃப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிராஸ்டிக்கா இம்ப்ரூவ் ஆகும். சோ இதை நான் பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். மறக்காம இதை ட்ரை பண்ணுங்க. நம்ம பைக்கு ரெண்டாவது லூப்ரிகேஷன் பண்ண வேண்டிய இடம் கிளட்சோட புஷ் ராடுக்கும் அதோட ஸ்ப்ரிங்குக்கும் தான். பெரும்பாலான பைக்குகள்ல பாத்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் தான் வந்து சீக்கிரமா துருப்பிடிச்சிரும். சோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்ப்ரிங்கை வந்து மறக்காம வந்து லூப்ரிகேஷன் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்க பைக்ல வேற எங்கேயாவது ஸ்ப்ரிங் இருந்தாலுமே அதுக்கு மறக்காம லூப்ரிகேஷன் பண்ணிக்கோங்க. கார்பரேட்டர் இருக்கிற ஒரு சில பைக்குகளுக்கு பாத்தீங்கன்னா கார்பரேட்டர் பக்கத்திலே ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும். சோ உங்க பைக்ல கார்பரேட்டருக்கு பக்கத்துல ஸ்ப்ரிங் இருந்ததுன்னா அங்கேயும் மறக்காம லூப்ரிகேஷன் பண்ணிக்கோங்க. நம்ம பைக்குக்கு லூப்ரிகேஷன் பண்ண வேண்டிய மூணாவது முக்கியமான இடம் கியர் ஷிஃப்டருக்கு தான். இப்போ உங்க பைக்ல கியர் மாத்தும் போது சத்தம் வரதோ இல்ல கியர் மாத்தும்போது ஹார்டா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்க கியர் ஷிஃப்டருக்கு லூப்ரிகேஷன் பண்ணாம இருக்கிறது கூட ஒரு காரணமா இருக்கலாம். சோ முடிஞ்ச அளவுக்கு உங்க பைக்குடைய கியர் ஷிஃப்டருக்கு ப்ராப்பரா லூப்ரிகேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா கியர் ஷிஃப்டருடைய லைஃபும் இன்க்ரீஸ் ஆகும். கியர் மாத்தும்போது கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஸ்மூத்தா இருக்கும். நம்ம பைக்குக்கு லூப்ரிகேஷன் பண்ண வேண்டிய நாலாவது இடம் எதுனா ஃபோல்டிங் ஃபுட் பேக்ஸுக்கு தான். பெரும்பாலான பைக்குகள்ல பாத்தீங்கன்னா இது அலுமினியம்லயோ அப்படி இல்லைன்னா லப்பர்லயோ தான் கொடுத்திருப்பாங்க. சோ இது துருப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஆனா இதை கனெக்ட் பண்ணி இருக்கிற போல்டு பாத்தீங்கன்னா சீக்கிரமா துருப்பிடிச்சிரும். சோ அந்த போல்ட் எல்லாம் துருப்பிடிக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் ஃபோல்டிங் ஃபுட் பேக்ஸுக்கு கட்டாயமா நாம லூப்ரிகேஷன் பண்ணணும். அண்ட் மறக்காம ரெண்டு சைடுல இருக்கிற 4 ஃபோல்டிங் ஃபுட் பேக்ஸுக்கும் நீங்க வந்து லூப்ரிகேஷன் பண்ணிக்கோங்க. அஞ்சாவதா நம்ம பைக்குக்கு லூப்ரிகேஷன் பண்ண வேண்டிய முக்கியமான இடம் எதுனா ரியர் ஷாக் அப்சர்வருக்கு தான். உங்க பைக்ல மோனோ ஷாக் அப்சர்வர் இருந்தாலும் சரி இல்ல டூவல் ஷாக் அப்சர்வர் இருந்தாலும் சரி மறக்காம ஷாக் அப்சர்வருக்கு நீங்க லூப்ரிகேஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மழை டைம்லலாம் நீங்க பைக்கை வெளியே எடுத்துட்டு போயிட்டு வரீங்கன்னா சஸ்பென்ஷன்ல இருந்து தேவையில்லாத கீச்சுன்ற சத்தம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இந்த ரெய்னி சீசன்ல நம்மளுடைய R15 வெர்ஷன் 3 நான் பர்சனலா ஃபீல் பண்ணியிருக்கேன். சோ நீங்க பைக்கை வாட்டர் சர்வீஸ் பண்றதா இருந்தாலும் சரி இல்ல மழை டைம்ல வெளியே எடுத்துட்டு போயிட்டு வந்திருந்தாலும் சரி மறக்காம ரியர் ஷாக் அப்சர்வருக்கு நீங்க லூப்ரிகேஷன் பண்ணிக்கோங்க. சோ இந்த மாதிரி ஷாக் அப்சர்வருக்கு நீங்க லூப்ரிகேஷன் பண்றதால ஷாக் அப்சர்வருடைய லைஃபும் அதிகமாகும். ஷாக் அப்சர்வருடைய பெர்ஃபார்மன்ஸும் அதிகமா இருக்கும். அண்ட் ரொம்ப முக்கியமா எந்தவித அன்வான்டட் சவுண்ட் இல்லாம நம்ம பைக்கை கம்ஃபர்டபிளா ரைட் பண்ணிட்டு போகலாம். நம்ம பைக்குக்கு ஆயில் அப்ளை பண்ண வேண்டிய ஆறாவது இடம் பிரேக் லிவர்ஸுக்கு தான். ஃப்ரண்ட் பிரேக்கோட லிவர் ஜாயிண்ட்டுக்கு மறக்காம ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரியர் பிரேக்கோட லிவர் ஜாயிண்ட்டுக்கும் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க.
உங்க பைக்ல டிஸ்க் பிரேக்கா இருந்தா டிஸ்க்ல எங்கேயுமே வந்து ஆயில் அப்ளை பண்ணிடாதீங்க. டிஸ்க் பிரேக்ல ஆயில் பட்டதுன்னா கொஞ்ச நேரத்துக்கு உங்களுக்கு பிரேக்கோட எஃபிஷியன்சி குறைஞ்சிரும். ஸோ டிஸ்க் பிரேக்கா இருந்தா எங்கேயுமே வந்து ஆயில் அப்ளை பண்ணிடாதீங்க. ஒருவேளை உங்க பைக்ல ட்ரம் பிரேக்கா இருந்தா அதை கனெக்ட் பண்ணிருக்கிற ராட்ஸுக்கு மறக்காம வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்லயும் சரி பேக்லயும் சரி. அதே மாதிரி முடிஞ்சா வீலோட ஸ்பிண்டில்ஸுக்கும் மறக்காம ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுல எந்த தப்பும் கிடையாது. ஏழாவதா நம்ம பைக்குக்கு ஆயில் அப்ளை பண்ண வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் சைட் ஸ்டாண்டுக்கும் சென்டர் ஸ்டாண்டுக்கும் தான். ரீசெண்டா போன மழை காலத்துல நம்ம R15 வெர்ஷன் 3க்கு சைட் ஸ்டாண்ட்ல நான் லூப்ரிகேஷன் பண்றதை சரியா மறந்துட்டேன். ஸோ சைட் ஸ்டாண்டுக்கு மட்டும் லூப்ரிகேஷன் சரியா பண்ணாத காரணத்தால சைட் ஸ்டாண்டோட போல்டுல பாத்தீங்கன்னா துருப்பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால சைட் ஸ்டாண்டை ஃபுல்லா என்னால் ஓப்பன் பண்ணவே முடியல. ஸோ ஒரு நாள் என் தம்பி பைக்கை வெளியே கொண்டு போயிட்டு வந்துட்டு சைட் ஸ்டாண்டை தள்ளிட்டு பைக்கை விட்டுருக்கான். ஸோ சைட் ஸ்டாண்ட் ஃபுல்லா ஓப்பன் ஆகாதனால பைக் பாத்தீங்கன்னா கீழே சாஞ்சிருச்சு. ஸோ இதனால பைக்ல லைட்டா ஸ்கிராச் ஆயிருச்சு. ஸோ இந்த தப்பை என்ன பார்த்து திருத்திக்கோங்க. உங்க பைக்ல சைட் ஸ்டாண்ட் இருந்தாலும் சரி சென்டர் ஸ்டாண்ட் இருந்தாலும் சரி அதை கனெக்ட் பண்ணிருக்கிற போல்டு கிட்ட மறக்காம லூப்ரிகேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ வர பெரும்பாலான பைக்குகள்ல சைட் ஸ்டாண்ட் என்ஜின் கட் ஆஃப் ஸ்விட்ச் கொடுத்திருக்காங்க. ஸோ சைட் ஸ்டாண்ட் ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகலனா பைக் ஆன் ஆகாம போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாண்டை கனெக்ட் பண்ணிருக்கிற போல்டுக்கெல்லாம் லூப்ரிகேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பைக்குக்கு லூப்ரிகேஷன் பண்ண வேண்டிய கடைசி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இக்னிஷன் கீ ஹோலுக்கு தான். மழை டைம்லலாம் இக்னிஷன் கீ ஹோல் வழியா தண்ணி உள்ள போய் கீ செட் பாத்தீங்கன்னா துருப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால தான் பைக்கோடைய சாவியை நம்ம உள்ள போட்டோம்னா ரொம்ப ஹார்டா இருக்கும், வெளியே எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இதை தவிர்க்கணும் அப்படின்னா இக்னிஷன் கீ ஹோலுக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 டிராப் ஆயிலாவது உள்ள விட்டுருங்க. அதே மாதிரி ஃபியூல் டேங்க்ல இருக்கிற கீ ஹோலுக்கும் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சீட்டாண்ட இருக்கிற கீ ஹோலுக்கும் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. சிம்பிளா சொல்லணும்னா பைக்ல எங்கெங்கெல்லாம் கீ ஹோல் இருக்கோ அந்த எல்லா இடத்துலயுமே வந்து லூப்ரிகேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. இதனால எந்த ப்ராப்ளமும் வராது. நீங்க துருப்பிடிக்கிறத தான் தவிர்க்கிறீங்க. ஸோ தாராளமா நீங்க வந்து அந்த இடத்துலலாம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். சில பேர் வந்து இதெல்லாம் ஆயில் அப்ளை பண்ணக்கூடாது, அது தப்புன்னு சொல்லுவீங்க. பட் எனக்கு தெரிஞ்ச மெக்கானிக்கே பல வருஷமா அவங்களுக்கு வர கஸ்டமர்ஸுக்கே வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காரு. எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ தாராளமா நீங்க கீ ஹோல்ல ஆயில் அப்ளை பண்ணலாம். இதனால எந்த ப்ராப்ளமும் வராது. நமக்கு தான் பெனிஃபிட் நிறைய இருக்கு. ஸோ இப்போ சொன்ன விஷயத்தை தான் என் தம்பி பைக்குக்கு நான் பல வருஷமா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய பைக்குக்கு நான் வாங்கினதுல இருந்தே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை உங்க பைக்ல இப்போ சொன்ன விஷயத்தை தவிர்த்து வேற எங்கேயாவது துருப்பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் நீங்க தாராளமா அங்கேயுமே லூப்ரிகேஷன் பண்ணிக்கலாம். சரி, இந்த மாதிரி பைக்குக்கு எப்பப்பெல்லாம் லூப்ரிகேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்க பைக்கை வாட்டர் சர்வீஸ் விட்டுட்டு வந்திருந்தாலும் சரி, இல்ல பைக்கை மழையில ஓட்டிட்டு போய் வந்திருந்தாலும் சரி, இப்போ சொன்ன இடத்துல எல்லாம் மறக்காம நீங்க வந்து லூப்ரிகேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் மாசத்துக்கு ஒரு முறையாவது உங்க பைக்ல இப்போ நான் சொன்ன இடங்கள்ல எல்லாம் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்க பைக்ல இருக்கிற மூவிங் பார்ட்ஸ் எல்லாமே பட்டரை விட ஸ்மூத்தா மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். प्रतीक्षा 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 अंटवा मामा अंटवा. ஹலோ சொல்றா, கோவா போறோமா? ட்ரெயின்லையா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டிங்கன்னா தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பை பை எம்டிஎன்ஸ், நன்றி.